விஜயின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதாக சர்ச்சை வெடித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதா? விஜயின் பதவியேற்பு விழா வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக இசைக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்படுவது இதுவே முதல் முறை எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வந்தே மாதரம் பாடப்படுவது திராவிட இயக்கம் காத்து வந்த மரபை சுக்குநூறாக உடைப்பதாகவும் இதுதான் மாற்றமா என்றும் திமுக ஆதரவாளர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். 2021 திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற போது வந்தே மாதரம் இசைக்கப்படவில்லை. காரணம், அதுவரை வந்தே மாதர பாடல் அரசு நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக்கப்படவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம்தான் தேசிய கீதத்திற்கு முன்னதாக அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் ஸ்டாலினின் பதவியேற்பு விழா தேசிய கீதத்துடன் தான் தொடங்கியது. அதன் பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தற்போதும் அதே பாணியில்தான் விஜயின் பதவியேற்பிலும் நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக மாநில அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் இசைக்கப்படுவது வழக்கம். ஆனால் குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய கீதமும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படும். தற்போது வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் விஜயின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டிருக்கிறது.